விமர்சனங்கிற பேரில் எவ்வளோ எரிகல்ல வந்து விழுகுது. பூரா சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அடிச்சு 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 தூக்குறது. என்னையா ஒரு அளவு இல்லையா? சுற்றி ரவுண்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு வரலன்னா இந்த தமிழுக்கு இன்னும் கேடு வந்திருக்கும். இதை நான் ஒரு தமிழனாங்கக்குள்ள சொல்கிறேன். நான் ஒரு தமிழ் குழந்தை. நான் அந்த அந்த இது வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு தொன்மை வாய்ந்த மொழிங்க. அது எவ்வளவு போராட்டங்க. இவர் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு என்ன ஆகும்? ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ரொம்ப அருமையான முதலமைச்சர், ரொம்ப திறமையான முதலமைச்சர். ஆனால் ரொம்ப பொறுமையான முதலமைச்சர். அதே நேரத்தில் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. நம்ம முதலமைச்சர்கிட்ட அது கொஞ்சம் இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாயிடுச்சு. இப்போ இவ்வளவு பொறுமையாக இருக்கிறது ஒரு மனுஷன். ஆனால் என்ன பொறுமையாக இருந்துக்கிட்டே அடிக்கிறாரு பாருங்க. மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கு. வா 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 வா, நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் செய், என்ன வேணாலும் சொல்லு. வா ராஜா, வா ராஜா, வா, என்ன வேணாலும் யார் என்ன வேணாலும் பேசு. ஆனால் அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதுதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து வந்திருக்காரு பாருங்க டெப்டி சிஎம் உதயநிதி சார். அவர் அதை விடுங்க, வேலை நிறையா இருக்கு. வேலை நிறையா இருக்கு. என்ன வேலை? மக்கள் பணி. மக்களுக்காக இந்நேரம் எந்நேரமும் உழைச்சிட்டு இருக்கு. அது ஒரே ஒரு ஆள். இப்போ எத்தனையோ